அனைவருக்கும் தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தினுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் உலக அளவிலே நடந்து வருகிற அனுகிரகா மற்றும் ஆகார் என்கின்ற எக்ஸ்போக்கு நிகராக சென்னையிலே ட்ரேட் சென்டரிலே வருகிற 1, 2, 3 அக்டோபர் மாதம் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. அதில் என்னவெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் 5,000 ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரையும் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கு பார்வைக்காக வைக்கப்படும். டெமோவும் இருக்கும். நீங்கள் அங்கே எது வேணுமாலும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி உலக அளவில் மிகச்சிறந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்னவோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம தமிழகம் சார்ந்த உணவுகளுக்கு பயன்படக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்டும் அங்கே இருக்கும். பேக்கரி இருக்குன்னா பேக்கரியில் உள்ள ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணுறதுக்கு உலகத்தரத்திலான எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே கிடைக்கும். ஹோட்டல்கள் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு வேண்டிய பெட்ஷீட்லேருந்து பில்லோவிலேருந்து அத்தனையும் அங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். சாதாரண ஒரு காஃபி ஷாப்பில் இருந்து சிறிய உணவகங்கள் வரைக்கும் வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் அத்தனையும் அங்கு பார்வைக்காக வைக்கப்படும். தரத்தை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அங்கே செஃப் இருப்பாங்க. மிகச்சிறந்த உணவுகளை எப்படி தயாரிப்பது என்று அங்கே சொல்லப்படும். அரசு அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி ஹைஜீனிக்காக பண்ண முடியும், இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்கு என்னென்ன லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு சப்சிடிஸ் கவர்மெண்ட் சப்சிடிஸ் என்ன இருக்குது எல்லாத்தையும் அங்கே சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்கும் இந்த விற்பனைக்கு அங்கே வைக்கப்படுகிற பொருளை வைக்கின்ற மேனுஃபேக்சரருக்கு ஒரே இடத்துல தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய ஏறக்குறைய 5 லட்சம் சம்மந்தப்பட்ட உணவுத்துறையில் இருக்கிறவர்கள் அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் அவங்க எக்யூப்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற வாய்ப்பும் அங்கே கிடைக்கும். நம்ம ஓட்டல் உரிமையாளர்களை பொறுத்தவரையில் உலகமெல்லாம் சுற்றி வாங்க வேண்டிய பொருட்களை ஒரே மேடையிலே ஒரே இடத்தில் பார்த்து பரிசோதித்து வாங்குவதற்கான அரிய வாய்ப்பு அங்கே கிடைக்கும். அதுதான் குறிப்பான விஷயம். இப்போது கடைசி நாள் அன்றைக்கு நாங்கள் உணவு தந்தை என்று போற்றப்படுகின்ற திரு தாமோதரசாமி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாளை 3ஆம் தேதி மாலை விமர்சையாக கொண்டாட இருக்கிறோம். இப்போ உங்கள் கேள்விகள் எதாக இருந்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி பெரும்பான்மையான உணவுகள் மூடப்பட்டிருக்கிறது சரியான தகவல் இல்லை. ஒரு சில சிறிய உணவகங்கள் மட்டுமே தான் மூடப்பட்டு இருக்கிறது. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன உணவகங்கள்லாம் பெரும்பாலும் ஃபயர்வுட்டை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட காலையில் பார்த்தா நம்ம டிரைவர் சொன்னாப்படி நான் இன்றைக்கி சாப்பிட்டு வந்தேன், 12 ரூபாய்க்கு ஒரு இட்லி கிடைத்தது, மிகவும் நன்றாக அந்த இட்லி இருந்ததுன்னு சொல்லிட்டு. எங்கன்னா மவுண்ட் ரோடு பக்கத்தில் அந்த மாதிரி எந்த விலைக்கு யார் சாப்பிட விரும்புகிறார்களோ அந்த விலைக்கு உணவுகள் கிடைத்து கொண்டு இருக்கிறது. எல்பிஜி விலை உயர்வு உண்மையான ஒரு பிரச்சனை தான். அதனால் சிலிண்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி 2 மடங்கும் 3 மடங்கும் உயர்ந்திருக்கிறது. அரசாங்கம் சப்ளை பண்ணுகிற சிலிண்டர், அதாவது ஐஓசி, அந்த பாரத் பெட்ரோலியம் போன்ற கேஸ் கம்பெனிகள் 165 விழுக்காடு விலை உயர்வு இருக்கிறது. பிரைவேட் கேஸை பொறுத்தவரை 265 விழுக்காடு அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் அந்த விலையை. ஆனால் இதே விலை உயர்வை ஹோட்டலில் உயர்த்த முடியாது. பெரிய உணவகங்கள் கூட 5லிருந்து 10% தான் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். மற்றபடி நேர கட்டுப்பாடு, கடை திறக்கின்ற நேரத்தை கொஞ்சம் மாற்றி வைத்தும் எந்த நேரத்தில் எந்த உணவு அதிகமாக விற்பனையாகிறதோ அந்த உணவுகளையெல்லாம் அந்த நேரத்தில் கொடுத்துவிட்டு மிக குறைவாக விற்பனையாகின்ற உணவை குறைத்து கொண்டும் தங்களுடைய தொழிலை அந்த செலவை குறைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கேஸ் கன்சம்ஷனை ரொம்ப கம்மி பண்ணி அந்த விலை உயரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. உலக வரலாற்றில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறிய அளவுக்கு எந்த விலையும் உயர்ந்ததாக சரித்திரமே இல்லை. இப்போ நம்ம கண்ணுக்கெட்டை தொலைவு வரைக்கும் பார்க்குறோம். இந்த விலை உடனடியாக குறைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ட்ரம்ப் அவர்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அமெரிக்கா வேறு முடிவை எடுத்தால் தவிர இந்த விலை உடனடியாக குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு 10% குறையலாம். 165%, 265% உயர்ந்த கேஸ் 10% குறைஞ்சா பெரிய விஷயம். ஆயிலும் அதே மாதிரி தான், ரெண்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே அளவுக்கு குறைந்தால் நிச்சயமாக நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த அளவுக்கு நாங்கள் யாரும் விலையை உயர்த்தலை, மினிமம் ரேட் தான் உயர்த்தி இருக்கிறோம். திருப்பி அந்தளவுக்கு குறைஞ்சா கண்டிப்பாக குறைக்க தயாராக இருக்கிறோம். சார், இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நாங்கள்லாம் தொழிலுக்கு வரும்போது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நார்த் இந்தியன் ஃபேமிலிஸ் மட்டும்தான் ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க வீக்கெண்டுன்னு பார்த்தா. இப்போ அந்த கல்ச்சர் மாறி நம்ம மக்கள் கூட நிறைய சண்டேனா ஒன் டே அவர் கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்ற ஒரு கல்ச்சருக்கு வந்திருக்கிறாங்க. 2 விஷயம், 2 பேரும் வேலைக்கு போகிறதுனாலையோ வீட்டில் குழந்தைய பார்த்துக்கனாலோ எதனாலையோ சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது ஒன்று. 2வது ஒரு சேஞ்சுக்காக வேண்டி வெளியில் வந்தாகணுன்றது ஒன்று.
ரெண்டாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. இன்றைக்கி என்ன மாதிரி நினச்சாலும் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட முடியுது. அவங்க வீட்டில் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது வெரி டிஃபிகல்ட். கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு அவங்க ஆக்கக்கூடிய செலவை விட ஹோட்டலில் அந்த 2 பேர் வந்து ஸ்டார்ட் போனாங்கன்னா அந்த செலவும் குறைவு, வெரைட்டியும் டேஸ்ட் பார்க்க முடியும். அதனால் இன்னும் அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் ஸ்மார்ட்டோ ஸ்விக்கின்னு வந்து டைரெக்டாக வீட்டில் டெலிவரி இருந்தால் கூட இந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க. இந்த உணவகத்துறை இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், இன்னும் பெட்டர் வெரைட்டிஸை கொடுக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல க்ரோத் இருக்குது. நிச்சயமாக இல்லை, அந்த மாதிரி எந்த குவான்டிட்டி வந்து குறைக்கலை, குவாலிட்டியும் குறைக்கலை. எல்லா உணவுகளும் நாங்கள் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். யாரும் குவான்டிட்டிலையோ குவாலிட்டியோ குறைக்கக்கூடாதுன்னு. விலை உயர்வு தவிர்க்க முடியாதது. மினிமம் பாசிபிள் எவ்வளோ குறைந்த அளவு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு விலையை மாத்திரம்தான் உயர்த்தியிருக்கிறார்கள். அதாவது எக்ஸ்போஸ்க்கு இங்கே B2Bன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே எக்ஸ்பிட்டார்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களை தான் அதில் முன்னுரிமையே கொடுக்குறோம். இந்த முதல் ஆண்டு என்பதனால எந்த கட்டணமும் நாங்கள் வசூலிக்க போகிறது இல்லை. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன்னா யாரெல்லாம் வர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியணும், அவங்கள தான் உள்ளே அலோவ் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் கூட்டம் சேர்க்கிறது பெரிய முயற்சி இல்லை. எங்கள் உறுப்பினர்கள் யாரெல்லாம் வாங்க விரும்புகிறார்களோ, உறுப்பினர் இல்லாதவர்கள் கூட அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு அங்கே தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுப்பது தான் முக்கியமானது. லோக்கல் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சொல்லணும்னு கேட்குறீங்க. இப்போ கூட நான் அண்மையில் சென்றிருந்த போது கோயம்புத்தூர்லேருந்து எங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறோம். அவங்க தயார் பண்ணி தாரோன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக லோக்கல் பொருட்கள் நிறைய விற்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலை விறகடுப்பு கூட கறி இல்லாமல் எப்படி அதை புகை இல்லாமல் எரிப்பது என்பதை பற்றி கூட டெமோ இருக்குது. நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களும் அங்கே டிஸ்பிளே பண்ணக்கு வர்றாங்க. அந்த ப்ராடக்ட்டும் இருக்கும். அதே மாதிரி வேஸ்ட் ஆயிலில் இருந்து எப்படி நம்ம எரிபொருளாக அதை மாற்ற முடியுங்கிறத பற்றி ஒரு ரிசர்ச் நடந்துகிட்ருக்குது. நிறைய ஹோட்டலில் இப்போ பைலட் ப்ராஜெக்டாக ட்ரையல் பார்த்துட்ருக்குறோம். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதையும் அங்கே வச்சு நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணி விற்கிறதுக்கு வழி இருக்கும். நிச்சயமாக தமிழகத்தில் தயாரிக்கப்படுகின்ற பல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேல்ஸுக்கு அங்கே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இளைஞர்களை பொறுத்தவரையில் முதல் கேள்விக்கு உணவகத்துறையில் மட்டும்தான் அன்ஸ்கில்டு எம்ப்ளாயிமாங்க. பெரிய எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாத ஒரு எம்ப்ளாயி வந்தால் கூட வேலை வாய்ப்பை உடனடியாக கொடுக்குற ஒரே தொழிலகம் இது இண்டஸ்ட்ரி எதுனா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான். அவங்க கொடுத்து நாங்களே பயிற்சியும் இலவசமாக கொடுத்து தங்குகிற நேரத்தில் அவங்களுக்கு உடை, உணவு, தங்குமிடம் 3மே இலவசமாக கொடுத்து பயிற்சி கொடுக்குறோம். இன்றைக்கி இருக்கிற ஆல் டிமாண்டில் அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த உணவு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு இடத்தையும் விளம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் கொடுக்கறத விட அதிக சேலரி பெறுற தொழில் எதுன்னு சொன்னால் உணவக தொழில் தான். இன்றைக்கி கூட எங்கள் இதில் இருந்து சாதாரண ஒரு சிறிய ஊர் தேனி, அங்கேருந்து விளம்பரம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆட்கள் தேவை, நீங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க, எனக்கு ஆள் உடனடியாக வேணும், நாங்களே ட்ரெயின் பண்ணுறோன்னு கூட. அந்த வகையில் எங்கேருந்து ஆள் கிடைச்சாலும் நாங்கள் எடுத்துக்க தயாராக இருக்கிறோம். நாங்களே ட்ரைனிங்கும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இது நாங்கள் இளைஞர்களுக்கு பண்ணுற பெரிய சேவைன்னு எடுத்துக்கலாம். விவசாயிகளை பொறுத்தளவில் விவசாயிகள் தவிர்க்க முடியாது. இது வின் சுச்சுவேஷன். எவ்வளோ தயார் பண்ணாலும் நாங்கள் எடுத்தாகணும், நல்ல பொருள் இருந்தால். இல்லைன்னா நாங்கள் தொழில் பண்ண முடியாது. இது நாங்கள் அவங்களுக்கு பண்ணுற சர்வீஸ் இல்லை, எங்களுக்கும் தேவை இருக்குது. அதனால் விவசாய பொருளில் தொடர்ந்து நாங்கள் கைவிடக்கு தயாராக இல்லை. நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து வாங்குகிறோம். நல்ல பொருள் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கிறோம். டைரெக்டாக ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இடைத்தரகர்கள் இல்லாமல் எங்களை அப்ரோச் பண்ணுறவங்ககிட்டலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூட டைரெக்டாக எங்கள் ஹோட்டலில் வந்து அப்ரோச் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். சார், உலக நாடுகள்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்வீடனில் இருந்தும் வரதுக்கு இருக்குது, சைனாவிலேருந்து வர இருக்குது, பல்வேறு நாடுகள், இட்டாலி, அதாவது ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இட்டாலி போன்ற நாடுகள்லேருந்து நிறைய வரதுக்கு தயாராக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய பார்த்தா ஸ்வீடன், மற்ற ஜெர்மன், இந்த மாதிரி நாடுகள்லேருந்து வர இருக்குது. கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், காய்கறிகள் வெட்டுறதுக்கு நேற்று கூட ஒருவர் சொல்லிட்டு இருந்தார். நான் வாங்கி பார்த்தா 2 ஆட்கள் செய்கிற வேலையை ஒரே இது செய்துன்னு சொல்லிட்டு. அதனால் கட்டிங் வந்து மிகச்சிறந்த ஒரே மாடலில் ஒரே சைஸில் கட் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டைமில் முன்னாடி பார்த்திங்கன்னா பேக்கரியில் மட்டுமே பல அயல்நாட்டு பொருளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கான்வர்த்தம்னு சொல்லுவோம், இல்லை கன்வர்த்தம்னு 2 வகையில் சொல்கிறாங்க. அது வந்து கேஸ்லேயும் இயங்கும், மின்சாரத்துலேயும் இயங்கும். அதிலலாம் பார்த்திங்கன்னா பிரியாணியில் இருந்து நிறைய ஃபுட் ஐட்டம், ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபுட் ஐட்டம்ஸ், இட்லியாக இருக்கட்டும், சாதமாக இருக்கட்டும், அதில் ட்ரேயாக இருக்கும். நீங்கள் கரெக்டான தண்ணி வச்சு உள்ளே வச்சிட்டிங்கன்னா குறிப்பிட்ட டைமில் ஒரு பெல் அடிச்சோடனே எடுத்துடலாம். இல்லை பெரிய ஸ்கில்டு எம்ப்ளாயி தேவையில்லை, அப்படியே உடனே சமைச்சு எடுத்துட முடியும். இந்த மாதிரி
நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸுக்கு கூட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இது வேறு நாட்டில் தயாராகுது. அவங்கள எல்லாம் அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். அங்கே நம்ம செஃப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கேயே உங்களுக்கு சமைச்சே காட்டுருவாங்க. அதை பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய ஹோட்டல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த சிறியவர்களுக்கு மட்டும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. அவங்களையும் அதை சென்று அடையணும். இதில் ஹைஜீனிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கையிலேருந்து ஒன்று தவறாக வந்துட முடியாது. ஏதாவது ஒரு தூசி தவறி அதில் விழுந்துட முடியாது. இது எல்லாமே ரொம்ப சேஃப்டி, ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு, எக்கனாமிக்கலாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கி ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, ரியலாக எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. அதனால் இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடும்ன்ற சிந்தனையே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிந்தனை. இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஹோட்டலுக்கு நிறைய தேவை இருக்குது. அது இங்கே இல்லாமல் நார்த் இந்தியா வரையும் தேடி பிடிச்சி கொண்டு வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆள் கிடச்சா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம், வர்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனை. எங்களுக்கே கூட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. எங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட நம்ம லாங்குவேஜில் பேசினா தான் கன்வீனியன்ட்டு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதை தவிர்க்க வேண்டிய இருக்குது. அவங்க கஸ்டமர்ஸோட பேசுகிறதுக்கும் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் எவ்வளோ பேர் கிடைச்சாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்பு வந்து போயிடும்ன்றதே கிடையாது. நிச்சயமாக வேலை வாய்ப்பு வளரும். அந்தளவுக்கு உணவுத்துறையும் வளர்ந்துட்டுருக்கு. கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சேர்ந்து டைரெக்டாக ஆள் கிடச்சா எடுத்துகிட்ருக்குறோம். நேரடியாக வர்ற ஆள் யார் இருந்தாலும் பெரிய திறமை கேட்டு பெரிய இன்டர்வியூலாம் கூட பண்ணுறதில்ல. நீ நல்லா வேலை செய்வா சரின்னு சொல்லி எடுத்து ட்ரையல் அண்ட் எரர் முறையில் எந்த வேலைக்கு அவங்கள ஃபிட்டாவாங்களோ அந்த வேலையில் அவங்கள ஃபிட் பண்ண வைக்கிற துறை ஒரே துறை உணவகத்துறை தான். மற்றெல்லாம் பார்த்தா எனக்கு இதுக்கு ஆள் வேணும், அந்த ஸ்கில் இருக்கான்னு சொல்கிறத வாங்கி பண்ணோம். ஆனால் உணவகத்துறையில் மட்டும் யாராவது ஒருத்தர் வந்துட்டார்னா எந்த துறையில் அவரை ஃபிட் பண்ண வைக்க முடியும்னு பார்த்து கரெக்டாக அந்த துறையில் ஃபிட் பண்ண வச்சுக்கிறோம். இன்னும் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கும் சென்ற கவர்மெண்ட்டும் சில ஸ்கீம்ஸ் வச்சுருக்குறாங்க. அதையும் பயன்படுத்தி ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து நாங்களும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் தொழில் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இருக்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதை சொல்லுவாங்க, ஒரு பென்ஸ் காரோ ஏதோ ஒன்று வாங்கும்போது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்குறதுனால அன்இமேஜினபிள் டிஸ்கவுண்ட் அந்த கம்பெனி கொடுக்க வேண்டி வந்ததுன்னு. அதே மாதிரி இங்கே எங்கள் உணவக தொழில் சேர்ந்தவங்க அவ்வளோ பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கும் 5 எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை குறிப்பாக நீங்கள் சைனாவில் பார்த்தீங்கன்னா, அவன் கேட்கும்போது ஒரு பொருளை பார்த்து நீங்கள் என்ன விலைன்னா எத்தனை உங்களுக்கு வேணும் தான் அடுத்த கேள்வி கேட்பான். எத்தனை தொழில் வாங்குறோமோ அதுக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் அமேசானில் கூட ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா 1ன்னு போட்டால் ஒரு விலை வரும், நீங்கள் 5ன்னு போட்டால் இன்னொரு டிஃப்ரெண்ட் ரேட் வரும். இதே முறையில் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பர்ச்சேஸை பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்டும் இங்கே வர்றதுனால இருக்கிற டிஸ்கவுண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் சந்தேகமே வேண்டியதில்லை. இதில் பொறுத்தளவுலங்க நாங்கள் வந்து விற்பனையாளர் அல்ல. பல்வேறு கம்பெனிகளை அங்கே வந்து ஒன்றா சேர்த்து வைக்கிற வேலையை தான் நாங்கள் பண்ணுறோம். எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் இந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இன்னொரு பக்கம் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவங்கள அடுத்த பக்கத்தில் நிப்பாட்டுறோம். 2 பேரும் அங்கே நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கிறதா வேலையை தவிர நம்ம வந்து நீங்கள் இந்த விலைக்கு தான் விற்கணும்னு சொல்லி ஒரு மேனுஃபேக்சரை இங்கே கூட்ட முடியாது. இன்றைக்கி இருக்கிற போட்டியில் நிச்சயமாக அவங்க நிறைய பேர் அங்கே ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு ஒவ்வொரு இடத்துலையும் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு. அது நான் பெண்கள்ன்றதை குறைத்து எடை போடுற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்க. இன்றைக்கி பெஸ்ட்டு நெகோஷியேட்டர் யாருன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள பெண்கள் தான். அவங்க தான் பெஸ்ட்டாக நெகோஷியேட்டும் பண்ணி சாமானும் வாங்கி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அவங்க வந்து பெட்டராக வாங்கிடுவாங்க. நாங்கள் பண்ணுறத விட பெஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணி நீங்கள் இன்னும் சிறப்பாக வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எல்லா துறையிலையும் நீங்கள் தான் முன்னால் இருக்கீங்க. கண்டிப்பாக லேடிஸ் நினைத்தா நடக்க முடியும். மாற்றுத்திறனாளின்றதில் அதில் தனியாக இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி இல்லை. இது வந்து டைரெக்டாக பிஸ்னஸ் தான். அதனால் அவங்க பார்கெயின் பண்ண பற்றி அந்த கம்பெனிகள் வந்து ஏதாவது வச்சு வந்து நாங்கள் தனியாக பண்ணி கொடுக்கணுன்னா அதை அவங்க அவைல் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை அதுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம். சார் அதில் வந்து எல்லா துறையில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன்னா ஃபுட் சேஃப்டிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் ஹைஜீனிக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறது ஒரு ட்ரைனிங் சென்டர் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பேங்க்லேருந்து வர்றாங்க, எப்படி குறைந்த விலையில் கொடுக்க முடியும்னு நடந்துகிட்ருக்கு. இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றாங்க, அவங்க தனித்தனியாக ஸ்டாலும் எடுத்துருக்குறாங்க, பே பண்ணியே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சென்டரில் என்னென்ன சப்சிடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, லோனில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி என்ன கொடுக்க முடியும் அப்படின்றது ஒவ்வொரு துறையும் பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயே ஒரு கவுண்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். அதனுடைய பலனே அவங்க எடுத்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க.